ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சிக்கு வரப்போவது யார் அப்படின்னு சொல்லி கே சர்வே நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கருத்து கணிப்புல மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி தான் வரப்போகிறது. தாவேகாவுக்கு 13.5% வாக்குகள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோலயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த வாக்கு சதவீதம் என்பது கண்டிப்பாக தேர்தல் நெருக்கத்துல குறையும் சொல்லியிருந்தோம். நாம் சொன்னதை போலவே இன்றைக்கு ஏஎன்எஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் எடுத்த சர்வேல தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் என்பது அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. அந்த கட்சிக்கு டெபாசிட்டே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தான் மறுபடியும் தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சர்வேல தாவேகாவுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க, டெபாசிட் கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தொகுதியாக ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்முடைய ஒபினியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வே பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியாகணும். தஞ்சாவூர்ல தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினாரு. அந்த கூட்டத்துக்கு வந்த விஜய பின்தொடர்ந்து வந்த கல்லூரி மாணவன் விக்னேஷ் விபத்துல சிக்கி கடந்த 19 நாட்களாக உயிருக்கு போராடிட்டு வந்தாரு. நேற்றைக்கு அந்த தம்பி சிகிச்சை பலன்றி உயிரை இழந்திருக்கிறார். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன் இன்னைக்கு ரசிக மனப்பான்மையால தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கரூராக இருக்கட்டும், மதுரை மாவட்டத்தில் நடந்த மாநாடாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இடங்கள்ல விஜய் போகக்கூடிய அத்தனை இடங்கள்லையுமே உயிரிழப்புகள் என்பது தொடர்கதியாகவே மாறி இருக்கு. அந்த மாணவருடைய தந்தை அவர் ரொம்ப உருக்கமாக அவர் பேசியிருந்தார். என்னுடைய பையன் கல்லூரிக்கு போவதாக சொல்லிட்டு தான் போனாரு, ஆனா இப்படி விபத்துல சிக்கிட்டாரு. என்ன பண்றது, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அந்த நடிகையும் பின்னாடி போகாதன்னு கேட்கவே இல்லை. பெத்தது என் பிள்ளைய ஆயிடுச்சே, ஏதாவது வித்தாவது என் பிள்ளைய நான் காப்பாற்றணும். 2 லட்ச ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. தலையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது என்னுடைய மகனை நான் காப்பாற்றுவேன், இனியாவது அவன் இந்த நடிகையின் பின்னாடி போகாம இருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா பேசியிருந்தார். உங்களோட பையனை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏங்க 41 பேர் செத்ததுக்கே போய் பார்க்காதவர் என்னுடைய பையனை பார்க்க வருவாரா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை என்பது ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களுக்குமே ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு விஷயம்தான். இன்னைக்கு உங்களை போன்ற ஒரு சக ரசிகனாக, உங்களைப் போல ஆர்வத்தோட விஜயை பார்க்க போன, உங்களைப் போல விஜய் ஒரு மாற்றத்தை தருவார் என்று எதிர்பார்த்து போன விக்னேஷ் உயிரை விட்டிருக்கிறார். அவருடைய உயிர் போயிருக்கிறது. அந்த உயிருக்கு ஒரு மதிப்பு கூட விஜய் அவர்கள் கொடுக்கவே இல்லை, தாவேகாவும் கொடுக்கவே இல்லை. அந்த தந்தை தன்னுடைய மகனை இழந்து நிற்கிறார் அப்படின்றது மட்டும்தான் இன்னைக்கு இந்த செய்தியில நமக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயமாக இருக்கு. இனியும் இந்த விஜய் பின்னாடி போய் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உயிரை தொலைக்காதீங்க. உயிர் என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் இன்னைக்கு விக்னேஷுடைய தந்தையுடைய நிலைமையை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. சரி, இப்படி இந்த விஜயை நம்பி போவதனால விஜயை ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நீங்க போனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்றதற்கு உங்களுடைய தலைவரான விஜயே சாட்சி. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சு 9வது நாள்ல நம்ம இருக்கிறோம். இது வரைக்கும் விஜய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அட்லியுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் போனாரே தவிர உங்களுடைய வேட்பாளர்களுக்கான நேர்காணலே நடத்தல, விருப்ப மனு கொடுத்தவர்களை அழைத்தும் பேசல, வேட்பாளர் பட்டியலையும் வெளியிடல. புதுச்சேரியிலையும் பாஜக காரங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்து அந்த கட்சியில சேர்ந்த 1 மணி நேரத்துல வேட்பாளர் அறிவிச்ச கதையெல்லாம் நம்ம சென்ற வீடியோல பார்த்தோம். இப்போ விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்களுக்கு எந்த முன்னுரிமையும் விஜய் கொடுக்க மாட்டார் அப்படின்றதற்கு நேற்றைய புதுச்சேரி வேட்பாளர் பட்டியலே சாட்சியாக அமைஞ்சுல. அது புதுச்சேரிங்க, ஆனா தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஆதரவு இருக்குங்க, அடுத்த முதலமைச்சர் விஜய் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா எந்த சர்வே முடிவுமே அப்படி சொல்லவே இல்லை. ஏற்கனவே கே சர்வே நிறுவனம் 13.7% வாக்குகளை விஜய் வாங்குவாருன்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் குறைஞ்சு போயிருக்கு. ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே நிறுவனம் எடுத்த அந்த சர்வேவை இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த சர்வே முடிவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை 5 மண்டலமாக பிரிக்கிறாங்க. தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மண்டலங்கள்ல யார் யார் எவ்வளவு வாக்கு செய்து வாங்குவாங்க, எவ்வளவு தொகுதிகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக நான் ரிசல்ட்டுக்கே வந்துடுறேன். திமுக கூட்டணி மொத்தமுள்ள 234 தொகுதியில் 180 தொகுதி வெற்றி பெறுவாங்கணும். அதிமுக கூட்டணி 234 தொகுதியில் 54 தொகுதி தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 180 திமுக, 54 அதிமுக, ரெண்டையும் கூட்டம் 234 வருது.
அப்ப தாவேகா ஒரு தொகுதி கூட ஜெயிக்காதா, விஜயே போட்டியிட்டால் கூட ஒரு சீட்டு கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடைக்காது அப்படின்றதுதான் அந்த ஏஎன்எஸ் நிறுவனம் சொல்லக்கூடிய சர்வே முடிவாக இருக்கு. இப்ப தாவேகாவுக்கு எவ்வளவுதான் வாக்கு சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9.7% மட்டும்தான் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப வீட்டில் ஒரு விஜய் இருக்கிறார், வீட்டில் ஒரு விஜய் இருக்கிறார், அவங்க போதும், மக்கள் தான் இங்க டிவிக்கே தான் மக்கள், மக்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி விஜய் கட்டின கதையெல்லாம் ஒரு கற்பனை கோட்டை தான். வெறும் 9.7% வாக்குகள் மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவா இருக்கு. இதுல ரசிகர்களை தாண்டி நாங்க திமுக அதிமுக எங்களுக்கு பிடிக்காது, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய 5% வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த 5%த்துல நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் எடுத்தது போக விஜய்க்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான். இந்த 9.7%மே தேர்தல் நெருக்கத்துல இருக்குமா அப்படின்ற சந்தேகம். ஏன்னா உங்களுடைய விஜய் வெளியே வரவே மாட்டார். வெளியே வரல அப்படின்னா, வாக்கு கேட்க வரல அப்படின்னா, நீ அரண்மனையில உட்கார்ந்துக்கிட்டு உன்னை முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படின்ற கேள்வியை தான் பொதுமக்கள் கேட்பாங்க. நேரடியாக விஜய் வராத வரை அவருக்கு வாக்கு என்பது இன்னும் குறைஞ்சு கொண்டுதான் போக போகுது அப்படின்றதான் யதார்த்த உண்மை. அப்போ விஜய் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர். தமிழ்நாட்டிலையும் விஜய் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அவரை கண்டு எல்லா கட்சிகளும் பயப்படுது. அவர் தாங்க 30% 40% ஆதரவு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனால இருந்து புஷியானதுல இருந்து லயோலா மணி வரைக்கும் எல்லோரும் சொல்வது உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு உத்தி என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். சரி, இப்போ டீட்டெயில்டாக ஒவ்வொரு மண்டல வாரியாக திமுக, அதிமுக, தாவேகா, சீமான் கட்சி என்னென்ன பெர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 58 தொகுதிகள் இருக்கு. அதுல 42 தொகுதியை திமுக வெற்றி பெறுகிறது, 16 தொகுதியை அதிமுக வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் 43.9% வாக்குகள் இந்த தென்மண்டலத்தில் வாங்குறாங்க. அதிமுக 38.7, தாவேகா 9.8, நாத்தாக்கா 5.4% வாங்குறாங்க. மற்றவர்கள் அப்படின்றது மற்ற சதவீதம். மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 37 தொகுதிகள் மொத்தம் இருக்கு. இதுல 35 தொகுதிகள் திமுகவும் 2 தொகுதிகள் அதிமுகவும் பெறாங்க. திமுக 46.8%, அதிமுக 38.2%, தாவேகா 8%, நாத்தாக்கா 5% பெறாங்க. மேற்கு மண்டலம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல உள்ள 50 தொகுதிகள்ல 32 தொகுதியை திமுக இந்த மாதிரி வெற்றி பெறுகிறது, 18 தொகுதி தான் அதிமுக வெற்றி பெறாங்க. இதுல 43.5% திமுகவும், 40% அதிமுகவும், 10.7% தாவேகாவும், 3.6% சீமான் கட்சியும் வாங்குறாங்க. இந்த மேற்கு மண்டலத்துக்கு உள்ளதான் பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையனுடைய தொகுதியும் வருது. அப்ப செங்கோட்டையனுக்குமே இந்த முறை வெற்றி என்பது கிடைக்காது அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வடக்கு மண்டலம் மொத்தம் 52 சீட் இருக்கு. இதுல 35 சீட்டு திமுகவும் 17 சீட்டு அதிமுகவும் வெற்றி பெறாங்க. 44.5% திமுக, 40% அதிமுக, 9.1% தாவேகா, 4.2% நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு சொல்லியிருக்கிறாங்க. சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 37 தொகுதிகள். இதுல 36 தொகுதிகள் திமுகவும், ஒரே ஒரு தொகுதியை அதிமுகவும் வெற்றி பெறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 45.5% திமுகவும், 35.7% அதிமுகவும், 10.9% தாவேகாவும், நாத்தாக்கா 5.6% பெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு 10.9% சென்னை மண்டலத்துல அதிகமான வாக்குகள் அப்படின்றது என்னன்னா, சென்னை மண்டலத்துல ஒட்டுமொத்த தாவேகாவுடைய விஜயில இருந்து, ஆதவ் அர்ஜுனால இருந்து மற்ற அனைவருமே அங்கதான் நிக்க போறாங்க அப்படின்றதுனாலதான் இந்த எண்ணிக்கை என்பது கூடுதலாக இருக்கிறது. வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், அதே போல முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனாலதான் இந்த பெர்சன்டேஜ் என்பது தாவேகாவுக்கு அங்க கிடைக்குது. அப்போ ஓவராலாக திமுக 44.9%, 38.5% அதிமுகவும், 9.7% தாவேகாவும், நாத்தாக்கா 4.8% பெறுறாங்க. இதுதான் இந்த சர்வே முடிவு என்பது சொல்லக்கூடிய செய்தி. அப்போ விஜய் டெபாசிட் கிடைக்காது. ஏன்னா 9.7% என்பதெல்லாம் டெபாசிட்டுக்கான ஒரு அளவு என்பதே கிடையாது. குறைஞ்சபட்சம் 15% மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு டெபாசிட் என்பது கிடைக்கும். ஸோ விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய அத்தனை தொகுதியிலையுமே டெபாசிட்டை இழக்கப் போகிறார் அப்படின்றதான் இந்த சர்வே முடிவு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சர்வே வெளியிடக்கூடிய அந்த சர்வே எடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகா நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் எங்கள் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய உலகத்தில் இருக்கிறாங்க.
அது வந்து கண்டிப்பாக எடுபட போவதே கிடையாது. கிராமப்புறங்கள்லாம் தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு என்பதே கிடையாது. அர்பன் ஏரியாஸ்ல, அதாவது நகரப்புற பகுதிகளில் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு என்பது விஜய்க்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அவ 9.7% என்பதும் தேர்தல் நெருக்கத்தில் கண்டிப்பாக குறையும். நான் எப்படி கே சர்வே வந்து வெளியிட்ட போது 13.5% குறையும் என்று சொன்னனோ, அதே போலவே 9.7% இன்னும் 10 நாட்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்க தான் போகுது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்ச போதும் கூட அவருக்கு எந்த கூட்டணி கட்சியும் வரவே இல்லை. ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எந்த கூட்டணிக்கும் போக முடியாத சூழல் உருவாகியும் கூட தனித்து தான் அவங்க களம் காண்கிறாங்களே தவிர, அப்போது கூட அவர்கள் கூட விஜயை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை அப்படின்றது தெரியுது. திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிய வேல்முருகன் அவர்கள் கூட விஜயை நான் கூட்டணியில் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனௌன்ஸ் பண்ணுவதை பார்க்க முடியுது. அவர் ராமதாஸ் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது. அப்போ எந்த கட்சியுமே, பெரிய கட்சியிலேருந்து சிறிய கட்சிகள் வரைக்கும் விஜயை ஒரு பொருட்டாக பார்க்காததற்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் தான். ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்களை எல்லாம் கட்சியில வைத்து கொண்டு எங்க அண்ணனை அவர் கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அந்த பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இந்த பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்படியெல்லாம் பொய்களை பரப்பினா அவங்க கட்சியை நம்பி எந்த நபருமே வரமாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு களத்துல யதார்த்தமாக ஒழித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. நான் ஏன் இந்த சர்வே அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, விக்னேஷ் போன்ற உயிர்கள் 41 பேர் வந்து கரூர்ல இறந்தது, மதுரை மாவட்டத்து மாநாட்டுக்கு வரேன்ற பேர்ல 6 பேர் இறந்தது, வேலூர் கூட்டத்தில் ஒருத்தர் இறந்து போனது, இப்போ தஞ்சாவூர்ல விக்னேஷ் இறந்து போனது அப்படின்னு சொல்லி இவரை நம்பி உயிரை விடக்கூடிய, இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உயிரை விடக்கூடிய ரசிகர்கள், அவர்கள்லாம் தமிழ்நாட்டுடைய சொத்து, எதிர்காலம். ஸோ அவர்களை போன்ற நபர்கள்லாம் எந்த ஒரு விஷயத்திற்குமே லாய்க்கு இல்லாத, வீட்டை விட்டு வெளியே வராத இது போன்ற விஜயை நம்புவது என்பது மடத்தனமான ஒரு விஷயம். உங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு தற்கூரிகள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க, உங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அணில்கள் அப்படின்னு சொல்லி கேலி பண்றாங்க. அவருக்காகவே நீங்க பல்வேறு விஷயங்களை தாங்கி கொண்டு பல்வேறு செயல்களை செஞ்சுட்டு வர்றீங்க. ஆனா புதுச்சேரியில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரான்னு கேட்டா இல்லை. கடைசி நாளில் வேட்பாளர் பட்டியல அறிவித்ததே பாஜகல சீட்டு கொடுக்காதவன் வருவான், அதிமுகல சீட்டு கிடைக்காதவன் நம்மளை நோக்கி வருவான், காங்கிரஸ்ல கிடைக்காதவன் வருவான், திமுகல கிடைக்காதவன் வருவான், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாம இந்த தேர்தலில் பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு சீட்டை வாங்கிடலாம் அப்படின்ற கணக்கில் தான் விஜய் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் என்பதனால தான் கடைசி நாளில் புதுச்சேரியோடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாங்க. ஏன் திமுக அறிவிக்கலையா, ஏன் விசிக அறிவிக்கலையா, ஏன் வந்துட்டு காங்கிரஸ் அறிவிக்கலையா அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, கூட்டணியோட இழுவரி இருந்துச்சு, அதுக்கான காரணம் இருந்ததுனால அவங்க வந்துட்டு கடைசி நாள் அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லாத போது ஏன் அந்த கடைசி நாளாக மாறுது அப்படின்னா, அப்பாவி ரசிகனை நம்பி விஜய் களத்திற்கு வர முடியாது. எவன்ட்டெல்லாம் காசு இருக்கோ, எவன்ட்டெல்லாம் பார் இருக்கோ, எவன்ட்டெல்லாம் கல்லூரிகள் பள்ளிகள் வந்து நிர்வாகம் இருக்கோ, காசு யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு மட்டுமே சீட்டை கொடுத்து, அதுவும் விலை பேசி சீட்டை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் தாவேகாவுடைய அடிப்படை தொண்டன் வைக்கக்கூடிய புகாராக இன்னைக்கு மாறி இருக்கு. அப்படின்றப்போ தமிழ்நாட்டிலும் அதே கதிதான் ஏற்படும். நீங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விருப்ப மனு எத்தனையோ பேர் வாங்கினாங்க, 100 ரூபா தாங்க அப்படின்னோடனே பாருங்க, 1 மணி நேரத்தில் 50,000 மனு வித்து போச்சு அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு நேர்காணல் கூப்பிட்டது அப்படின்ற செய்தி எப்படி வருது? 60 பேரை கூப்பிட்டார், 60 தொகுதி முடிஞ்சிருச்சு. இன்னும் 50 பேரை கூப்பிட்டார், 50 தொகுதி முடிஞ்சிருச்சு. அதாவது விருப்ப மனு கொடுத்தவங்களெல்லாம் கூப்பிடல, யார் வந்து விருப்ப மனுவில் பணம் வச்சிருக்கிறாங்களோ அவர்களை மட்டுமே அழைத்து ஒரு நபரை மட்டும் நேர்காணல் பண்றாங்க. இதுக்கு பேர் நேர்காணலா? நேரடியாக அறிவிச்சுட்டு போயிடலாமே. அப்படி இருந்தும் கூட 110 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னும் 124 பேர் ஏன் இல்லை? ஏன் ரசிகர்கள் இல்லையா? இருக்காங்க. 9.7% வாக்கு இருக்குல்ல, எல்லா தொகுதிகளையும் வாக்கு இருக்குல்ல. சாதாரண ஒரு அடிப்படை தொண்டனை நிப்பாட்டி, ஒரு ரசிகனை நிப்பாட்டி விஜய்வை வந்து வாக்கு கேட்டால் அந்த தொண்டனுக்கு வந்து வாக்கு கிடைக்காதா? கிடைக்கதான் செய்யும். ஆனாலும் விஜய் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்? பணம் கொடுக்கணும், பணம் எனக்கு கொடு, உனக்கு சீட்டு வேணும்னா பணம் கொடு, நீ வந்து சீட்டு வேணும்னா மக்களுக்கும் பணத்தை கொடு, கிஃப்ட் பொருட்களை கொடு. அருண்ராஜ் வந்து கொடுத்து தேர்தல் ஆணைய படையில மாட்டினாரு, தூத்துக்குடியில முருகன் வந்து மாட்டினாரு, இப்போ வந்துட்டு சேலத்துல வந்துட்டு ரம்ஜான் பண்டிகை அப்போ இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் மாட்டினாரு. இப்படியான நபர்களை மட்டும்தான் விஜய் அவர்கள் விரும்புகிறார். 124 தொகுதிக்குமே யாருக்கும் சீட்டு கிடைக்காம வெளியே வரக்கூடிய நபர்களுக்கு சீட்டை கொடுத்து
அவர் தாவேக்காவுடைய களத்தை தீர்மானிப்பாரே தவிர அடிமட்ட தொண்டனையோ அடிப்படை ரசிகனையோ எந்த வாய்ப்பும் கொடுக்க போவது இல்லை. உங்களுடைய உணர்வுக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டார், உங்களுடைய உயிருக்கும் அவர் மரியாதை கொடுக்க மாட்டார். இதுதான் விஜய். விஜயை நம்பி மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை துளைக்காதீங்க அப்படின்றக்காண்டி தான் இந்த சர்வேவை நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். நன்றி.